அதிமுக கூட்டணிக்காக பாஜகவின் கதவுகள் திறந்தே உள்ளன என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தற்போது கூறியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், உங்க விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நேற்றைய தினம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் நேற்று டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவருமான அமித்ஷா நேற்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அதிமுகவிற்கான கதவுகள் திறக்கப்பட்டுதான் இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக செப்டம்பர் 25ஆம் தேதி அதிமுக ஒருமனதாக பாஜகவுடன் கூட்டணியை முறிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக அந்த தீர்மானங்களை நிறைவேற்றியிருந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறியிருந்த அதிமுக மீண்டும் பாஜகவில் இணைவார்களா, எத்தனை தொகுதிகளை கேட்கிறார்கள் என்ற குறித்தான விவரங்கள் என்பதெல்லாம் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் தெரிந்துவிடும். குறிப்பாக இந்த கூட்டணி குறித்தான முடிவுகள் என்பது தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலைப்பாட்டில் இறுதியாக இருப்பதாகவும் மீண்டும் நாங்கள் பாஜகவில் இணைய வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பாஜகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிமுகவிற்கு இருக்கிறது என்றும் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, அவர்களாக முன்வந்து கூட்டணி வைக்கலாம் என்று தெரிவித்திருந்தால் உடனடியாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடங்கும் என்றும் தற்போது செய்தியினை தெரிவித்திருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்றும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அதற்கான ஒரு வரவேற்பு என்பதனை கொடுத்திருந்தனர். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் மீண்டும் அதிமுகவில் இணைவார்களா, பாஜக அழைப்பு என்பதும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரையிலுமே நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுகவுடன் கூட்டணி என்பது முறிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்றைய தினத்திலிருந்தே அதிமுக, அதாவது குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று காலை திடீரென்று டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஜே பி நட்டா மற்றும் பாதுகாப்புத்துறை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதும் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் அமித்ஷா அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அதிமுகவிற்கான கதவுகள் திறக்கப்பட்டுதான் இருக்கிறது என்று கூறியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் பிறகாக அது ஒரு புறம் இருக்க, மறுபுறத்தில் அதிமுகவும் தனது கூட்டணி கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பதும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் ஒரு 2.5 மாதங்களே நாடாளுமன்ற தேர்தலுக்கு இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான அந்த முடிவுகள் என்பது எந்த அளவுக்கு எட்டப்படும் என்பது அதிமுக தரப்பில் இருந்துதான் எடுக்கப்பட வேண்டும். தேசிய பாஜக தலைமையில் இருந்து அந்த அறிவிப்புகள் வந்திருந்தாலும் கூட, தேசிய தலைவர் அமித்ஷா சொல்லியிருந்தாலும் கூட, எடப்பாடி பழனிசாமி ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம், குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி முறிவு என்பது மீண்டும் இணைவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.